Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களோட டாக்ஸை வந்து நீங்க மிச்சப்படுத்துறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, சேவிங்ஸ் பண்றதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி என்னென்ன லோன் நீங்க எடுத்துருந்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, வேற லைஃப் இன்சூரன்ஸ்ல என்ன இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்ன இருக்கு, எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், இந்த மாதிரி வந்து டீடைல்டா நீங்க உங்களோட டாக்ஸை வந்து லைபிலிட்டியை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன விதத்துலலாம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா நம்மளோட சேனல்ல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது லைஃப் இன்சூரன்ஸ் தான். யூலிப் பாலிசி இருக்கு, என்டோமெண்ட் பாலிசி இருக்கு, கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் பாலிசி இருக்கு. இப்போ வந்து ஹோல் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு, மணி பேக் கேரண்டி பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ செக்ஷன் 80C அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா 1.5 lakhs வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் வந்து செக்ஷன் 80Cல வந்து நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க பிரீமியம் பே பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வந்து இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்ப லைஃப் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, சேவிங்ஸ் பண்றீங்க, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டியா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ஃப்ரீ இன்கம். இது பாத்தீங்க அப்படின்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி வந்து கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செக்ஷன் 1010D அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ஹைலைட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 80D அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நீங்க பே பண்ற பிரீமியம் அப் டு 25,000 வரைக்கும் நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். ஃபாதர், மதர், கிட்ஸ், ஸோ அவங்களுக்கு பே பண்றதுக்கு. அதே மாதிரி 60 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலுமே 25,000 வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் அதுக்கும் நீங்க வந்து அடிஷனலா நீங்க அவைல் பண்ணிக்கலாம். 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து உங்க வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப் டு 50,000 rupees வரைக்கும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறோம், ஒரு சர்ஜரி பண்றோம், ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், டாக்டர் ஃபீஸ் பே பண்றதுக்கு கம்ப்ளீட்டா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஈக்விட்டி லிங்க்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா மினிமம் வந்து 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. வேறஸ் வந்து டாக்ஸ் சேவிங் பண்றதுக்குன்னே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து ELSS ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு நீங்க SIPல வந்து நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து பல்கா கூட வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ELSSல நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க செக்ஷன் 80Cல 1.5 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சீலிங்ல வந்து உங்களுக்கு ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூலிப்க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 years லாக்இன் பீரியட் இருக்கும். வேறஸ் வந்து இந்த ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். யூலிப் அப்படின்றது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயே ஒரு போர்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்லயோ ஈக்விட்டிலயோ இல்ல டெப்ட் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க யூலிப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் அதுல லாக்இன் பீரியட் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 5 வருஷம் அதுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும். நெக்ஸ்ட் ELSSக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 years இந்த டாக்ஸ் சேவிங்க்குனே பண்ணக்கூடிய பிக்ஸட் டெபாசிட்ஸ் பேங்க்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. வேறஸ் அதுல கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டிக்கு வந்து டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது போக வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் சைல்டுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம், உங்களுக்கு பையன் இருக்கான் அப்படின்னா பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து ஸ்டேட் பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ ஓபன் பண்ணிக்கலாம். பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்றதுல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பொறுத்த அளவுக்கு வந்து மோர் தேன் 8% மேல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்மா வந்து அந்த சைல்டோட காலேஜ் எஜுகேஷன், மேரேஜ் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பையனுக்குமே வந்து நீங்க வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி நீங்க பே பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து செக்ஷன் 80Cல உங்களுக்கு அந்த 1.5 lakhs அந்த டிடக்ஷன் அந்த சீலிங்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. PPF அப்படின்னு சொல்லுவாங்க. 15 years வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஸ்டேட் பேங்க்ல அவைலபிளா இருக்கு.
அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டியான ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். மோர் தேன் ஒரு 7.1% அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு 7.1% அந்த ரேஞ்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த பிபிஎஃப்மே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் வந்து இதுல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டிக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கமா இருக்கும். பிளஸ் இந்த செக்ஷன் 80C இருக்கக்கூடிய சீலிங் 1.5 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய சீலிங்ல வந்து பிபிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டையுமே வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் பிளான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 years இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்கு. எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 5 years நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கீம்லயும் நீங்க 5 years வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மோர் தேன் ஒரு 7.5 அந்த ரேஞ்சில் வந்து 7.5% அந்த ரேஞ்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு இது மூலியமா வந்து கிடைக்கும். இது போக சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து தனியா வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்லயும் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்போ மோர் தேன் 5 years அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கும் நீங்க செக்ஷன் 80C இருக்கக்கூடிய 1.5 lakhs டாக்ஸ் டிடக்ஷன் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவுசிங் லோன்ல உங்களுக்கு என்னென்ன டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். பட் ஹவுசிங் லோன் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அப் டு 1.5 lakhs அந்த செக்ஷன் 80C இருக்கக்கூடிய சீலிங்ல வந்து நீங்க கட்டக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். அதுல வந்து அந்த 1.5 lakhs சீலிங் இருக்குல்ல செக்ஷன் 80C ஸோ நீங்க வந்து நான் சொன்ன எல்லா ஆப்ஷன்ஸுமே செக்ஷன் 80C தான் வரும். லைஃப் இன்சூரன்ஸ், அதே மாதிரி பிபிஎஃப், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம், நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து செக்ஷன் 80C தான் வரும். அதே மாதிரி ஹவுசிங் லோனுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 1.5 lakhsமே வந்து இந்த சீலிங்ல தான் வரும். ஹவுசிங் லோன்ல நீங்க பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு செக்ஷன் 24B அப்படின்றதுல வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இது போக வந்து கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையரா நீங்க வந்து வீடு வாங்கியிருக்கீங்க, இப்போ அஃபோர்டபுள் ஸ்கீம் மூலியமா லோன் எடுத்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பையரா இருக்கீங்க அப்படின்னா அடிஷனலா 1.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே நீங்க வந்து உங்க ஆடிட்டர் கிட்ட நீங்க வந்து சொல்லணும். நீங்க எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன் இப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையரா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அடிஷனலா 1.5 lakhs எனக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படின்றதையும் ஆடிட்டர்கிட்ட நீங்க சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றதுல வந்து நீங்க ஒரு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து 50,000 வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து அதுக்குமே டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்கீம்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 50,000 rupees வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்க அதையும் வந்து உங்க ஆடிட்டர்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் லோன் பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்து உங்களோட குழந்தைகளை நீங்க படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 8 வருஷம் வரைக்கும் அதுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்க ஆடிட்டர் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க அந்த லோனுக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கும் வந்து டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க முடியும். அது போக நீங்க குழந்தைகளை வந்து ஃபீஸ் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, இல்ல வந்து ஃபீஸ் பே பண்றீங்க, டியூஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டியூஷன் ஃபீஸுக்குமே வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பில்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா வந்து ஃபைல் பண்ணி நீங்க டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது ஆடிட்டர் கிட்ட நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கும் நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா வந்து செக்ஷன் 80C, செக்ஷன் 80D, அது போக வந்து எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், என்பிஎஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 and 25 நீங்க வந்து டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் போக வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இல்ல ஏதாவது பத்தி டீடைல்டா வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, பிசினஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்கு, உங்களோட டாக்ஸை வந்து நீங்க மிச்சப்படுத்துறதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ நீங்க பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்பென்சஸ்ல எதெல்லாம் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நான் தனியா ஒரு வீடியோ நான் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வேற என்ன மாதிரி கண்டென்ட் தேவைப்படும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய வீடியோஸ்ல அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த டாக்ஸ் பெனிஃபிட் ரிலேட்டடா தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட நெட்வொர்க்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero with Jiva.